புகழ்மிக்க புகார் நகர்க்கு பெருமை அளிக்கும் பெருங்குலத்தவருள் வணிகர் குலத்தவர் தலை சிறந்து விளங்கினர். அவ்வணிகர் குலத்தவர் வாணிக வாழ்வால் வளம்பல பெற்று வாழ்ந்தனர். அத்தகைய வணிகர் குலத்தில் பிறந்தவள் ஆதிரை. ஆதிரை மணப்பருவம் பெற்றுவிட்டமை கண்ட அவள் பெற்றோர் தம்மை போன்ற பெருவணிகர் குடியைச் சேர்ந்த சாதுவன் எனும் இளைஞனை தேர்ந்து மணம் முடித்து வைத்தனர். ஆதிரை இல்லறத் தலைவி ஆனாள். அறவோர்க்கு அளித்தல், அந்தணர் ஒம்பல், துறவோரை வழிபடல், விருந்தோம்புதல் முதலிய இல்லற கடமைகளை உள்ளன்போடு மேற்கொண்டு வாழ்ந்தாள். சாதுவனும் அவளாற்றும் இல்லறச் சிறப்பையும் அவள் அளிக்கும் இன்பத்தையும் ஆற நுகர்ந்து மகிழ்ந்திருந்தான். அவர்களின் வாழ்க்கைத் தோணி இன்பமென்னும் கடலில் மெல்ல இயங்கிக் கொண்டிருந்தது. சில ஆண்டுகள் கழிந்தன. அவர்களின் வாழ்க்கைக் கடலில் புயல் எழத் தொடங்கியது. ஆதிரையின் கணவன் சாதுவன் நல்லொழுக்கம் இல்லாதவனாக மாறினான். ஆதிரையை விட்டு பிரிந்து பரத்தை ஒருத்தி இடம் சென்றான். பொருள் கொடுப்போருக்கு தன்னையே விற்று தீய ஒழுக்கத்தால் வந்த உணவை விலைமகள் அளிக்க அவன் உண்டான். அதனால் அவன் மனையை மறந்தான், மனைவி தரும் வாழ்வை மறந்தான். வட்டரங்கும் சூதாடு கழகமும் பரத்தையர் சேரியுமே வாழிடமாக கொண்டான். வட்டிலும் சூதிலும் அவன் சேமித்த பொருள் அழிந்தது. பரத்தையர்க்கு வாரி வாரி கொடுத்ததால் பொன்னும் பொருளும் மணியும் முத்தும் வகை வகையாக குவிந்து கிடந்த அவன் செல்வமும் சீரழிந்தது. பழிமிகு இவ்வாழ்வில் அவன் வாழ்நாளின் ஒரு பகுதி பாழடைந்தது. வளம் பெருக்கும் வாணிக வாழ்க்கையை கைவிட்டமையாலும் கைப்பொருள் அழிக்கும் கணிகையர் தொடர்பு கொண்டமையாலும் மலைபோல் குவிந்து கிடந்த அவன் செல்வம் மறைந்துவிட்டது. சாதுவன் வறியவன் ஆனான். வாரி வாரி வழங்கிய அவன் கை வற்றிவிட்டது. அதை உணர்ந்து கொண்ட அப்பரத்தை அவன் செல்வம் சீரழிந்து விட்டது என்பதை அறிந்து கொண்டதும் அவனை ஒதுக்கி விலக்கிவிட்டாள். சாதுவனுக்கு அறிவு தெளிந்தது. தன் ஒழுக்கக்கேட்டை நினைத்து உள்ளம் நொந்தான். தன் பிழையை உணர்ந்தான். பொருள் அழிந்ததை நினைத்து புலம்பினான். இழந்த பொருளையும் செல்வத்தையும் ஈட்டும் வழிவகைகளையே எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தான். காவிரி பூம்பட்டினத்தில் இருக்க சாதுவனுக்கு விருப்பமில்லை. பல நாடுகள் சென்று பொருளீட்ட வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தான். அப்பொழுது திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்பதற்கு ஏற்ப திரவியம் தேட மரக்கலத்தில் சில வணிகர்கள் சென்றனர். அவர்களோடு சாதுவனும் செல்ல முடிவெடுத்தான். கணிகையர் தொடர்பில் தன்னை மறந்து இருந்ததை தாங்கிக் கொண்ட ஆதிரை பொருளீட்டும் பொருட்டு செல்லும் தன் கணவன் சாதுவனை கடற்பயணம் மேற்கொள்ள பிரிவை பொறுத்து கொண்டு விடை கொடுத்தாள். கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த பொழுது பெரும் காற்று வீசியது. மரக்கலத்தை சிதைத்தது. கடலில் கவிழச் செய்தது. ஒடிந்த மரத்துண்டு ஒன்றைச் சாதுவன் பற்றிக் கொண்டான். கடல் அலைகள் அவனை உந்தித் தள்ளி சென்று நக்கசாரணர் என்ற மக்கள் வாழும் மலைப்பக்கத்தில் ஒதுக்கியது. மரக்கலம் மூழ்கிய பொழுது சாதுவனைப் போலவே ஒடிந்த பாய்மர துண்டுகளைப் பற்றிக் கொண்டு அலைகளால் அடித்துச் செல்லப்பட்டு உயிர் பிழைத்த சிலர் பூம்புகார் பட்டணத்தை அடைந்தனர். அவர்கள் நள்ளிரவில் பெரும் காற்றால் கடல் கொந்தளித்தது. பேரலைகள் சீறி பாய்ந்து மரக்கலத்தை சிதைத்தன. உடைந்த மரக்கலத்தில் சிக்கி பலர் இறந்தனர். சாதுவனும் அவர்களில் ஒருவன் என்று உயிர் பிழைத்து வந்த வணிகர் கூறிய செய்தியை கேட்ட ஆதிரை ஆறாத்துயர் அடைந்தாள். சுடுகாட்டிற்குச் சென்றாள். சுடுகாட்டில் தோண்டப்பட்ட குழியில் முறுக்குடிய காய்ந்த விறகுகளை அடுக்கி அதிலே நெருப்பை மூட்டி, நான் கணவனை இழந்த தீவினை உடையவள், வினை வழியே என் கணவன் சென்ற இடத்திற்கு நானும் செல்வேன் என்று கூறி தீயில் புகுந்தாள். விறகால் அடக்கப்பட்ட படுக்கையில் ஆதிரை உடுத்தியிருந்த உடையும் தீப்பற்றவில்லை. மேனியில் பூசிய சந்தனமும் உலரவில்லை. தவழுகின்ற கூந்தலில் சூடிய பூ மாலை வாடவில்லை. ஆதிரை அத்தீயிலே வீற்றிருந்தாள். தீயம் கொள்ளா தீவினை உடையவள் ஆனேனே, இனி என்ன செய்வேன் என்று ஆதிரை ஏங்கி அழுதாள். அப்பொழுது வானில் ஓர் ஒலி எழுந்தது. ஆதிரையே, கேள். உன் கணவன் இறக்கவில்லை. தவழ்கின்ற கடல் அலைகள் அவனை கரை சேர்த்தன. அவன் நக்கசாரணராகிய நாகர் வாழும் மலை பக்கத்தில் இருக்கிறான். சந்திரதத்தன் என்னும் வணிகன் தன் மரக்கலத்தில் வரும்போது சாதுவனும் திரும்பி வருவான். நீ துயரை ஒழிக்க என்று வானத்தில் தோன்றிய அசரீரி கூறியது. ஆதிரை தன் துயர் நீக்கினாள். பெரு மகிழ்ச்சி அடைந்த ஆதிரை பொய்கையில் நீராடி எழுபவள் போன்று தீயில் இருந்து வெளிவந்தாள்.
மனக்கவலை நீங்கி தன் வீட்டிற்கு சென்றாள். என் கணவன் விரைவில் திரும்பி வரவேண்டும் என்று நல்லறங்களை குறையாது செய்தாள். புகார் நகர மகளிர் ஆதிரையின் கற்பின் திறத்தைக் கண்டு வியந்தனர். அவளை விரும்பி வணங்கினர். ஆதிரை இவ்வாறு இருக்க, மற்றொரு புறம் ஆதிரையின் கணவன் சாதுவன் நாகர் கடற்கரையில் ஒரு உயர்ந்த மலையை அடைந்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். பேரிரக்கத்திலிருந்த அவன் பக்கத்தில் அச்சம் தரும் மலையில் வாழும் முரடர்கள் ஆகிய நக்கசாரணர் சிலர் அவன் அருகில் வந்து நின்றனர். இவன் தன்னந்தனியாய் வந்திருக்கிறான். ஊன் மிக்க உடைய இவனுடைய உடல் நமக்கு நல்ல விருந்தாகும் என்று தங்களுக்குள் உரையாடினர். பின்னர் அவனை எழுப்பினர். சாதுவன் நாகர் மொழியை ஐயமின்றி கற்றவன். அவன் நாகர் மொழியிலேயே அவர்களுடன் நயமாகப் பேசினான். அவனை சூழ்ந்திருந்த கொடுந்தொழில் உடைய நாகர்கள் அவனை வருத்தாது அவனை ஒன்றும் செய்யாமல் விலகி நின்றனர். சாதுவனிடம், வலிமை உடையவனே, கேட்பாயாக. இங்கே எங்கள் குரு இருக்கிறார். அவரிடம் நீ வரவேண்டும் என்று நாகர்கள் சாதுவனிடம் கூறினர். சாதுவனும் அவர்களுடன் சென்றான். கல்லை காய்ச்சும் பானைகளும் கழிமுடை நாற்றம் உடைய புலாலும் வெள்ளலம்பு வற்றலும் சூழ பரந்திருந்த இருக்கையில் ஆண் கரடி பெண் கரடியோடு இருந்ததைப் போல் மனைவியுடன் குருமகன் அமர்ந்திருந்தான். அவன் இருந்த தன்மையை கண்ட சாதுவன் நாகர் மொழியிலேயே அழகாக பேசி குருமகனை தன்வசமாக்கினான். அதனால் குருமகனின் அன்புக்குரியவனாகினான். நாகர் தலைவன் சாதுவன்பால் அன்பு கொண்டு விட்டான். அவனே அழைத்து அருகில் அமர்த்திக் கொண்டான். நீ யார்? இங்கு வந்த காரணம் யாது? என அன்போடு வினவினான். சாதுவன் நிகழ்ந்ததை கூறினான். உடனே நாகர் தலைவன் நாகர் சிலரை விழித்து, இவன் வருத்தம் தீர மதுவும் மாவின் இறைச்சியும் தாருங்கள், இவன் மனம் மகிழும் வண்ணம் மங்கையையும் வேண்டுவன பெறவும் குறைவின்றிச் செய்யுங்கள் என பணித்தான். நாகர் தலைவன் கூறியதைக் கேட்ட சாதுவன், ஐயோ, கேட்கத் தகாதன கேட்டுவிட்டேன். நீ தரும் எதுவும் எனக்கு வேண்டாம் என வெறுத்துக் கூறினான். சாதுவன் மதுவையும் மங்கையையும் மறுப்பது கண்ட குருமகன் கடுஞ்சினம் கொண்டான். என்னால் அழிக்கக் கூடியனவற்றுள் தலையாயவற்றை அழிக்க முன் வந்தேன், இவன் மறுத்துவிட்டான். நான் அழிக்க மறுப்பவரும் இவ்வுலகில் உளரோ? மறுத்தவர் உயிர் பிழைத்தலும் உண்டோ என எண்ணி சினந்தது அவன் உள்ளம். உடனே சாதுவனை பார்த்து, கள்ளும் கன்னியரும் இன்றி உயிர் வாழ்தல் உண்டோ? அவற்றினும் உயர்ந்தது உலகத்தில் உள்ளதெனின் அதை நாங்கள் அடைதல் வேண்டும். எமக்கு அதை இன்றே காட்டு என வெகுண்டு கூறினான். அறியாமை காரணமாக சினம் கொள்ளும் நாகர் தலைவன் நிலை கண்டு சாதுவன் அவன்பால் இரக்கம் கொண்டான். அவனுக்கு அறிவூட்ட எண்ணினான். நாகர் குலத்தலைவனே, கள் அறிவை கெடுக்கும், கொலை அருளை அழிக்கும் என உணர்ந்து உண்மை நெறிகண்ட உறவோர் அவற்றை அறவே களைந்து கைவிட்டனர். பிறந்தவர் இறப்பர், இறந்தவர் பிறப்பர், இது உலகியல் உண்மை. உறங்கலும் விழித்தலும் போல் இறப்பும் பிறப்பும் இயல்பாய் நிகழும். இப்பிறவியில் நல்லறம் புரிந்தவர் மறுபிறவியில் இரவா பேரிலகம் அடைந்து இன்புறுவர். இப்பிறவியில் கள்ளுண்டும் காம வெறி கொண்டும் அலைந்தவர் வரும் பிறவியில் நரகடைந்து அழிவர். இதை உணர்ந்தமையால் பெரியோர்கள் கள்ளையும் காமத்தையும் கைவிட்டனர். இதை நீ உணர்ந்தால் உயர்வாழ்வு பெறுவாய் என உரைத்தான். சாதுவன் கூறிய நல்லுரை கேட்ட குருமகன் பேரொலி எழுப்பி நகைத்தான். பின்னர் சாதுவனை நோக்கி, உடலை விட்டு ஒடும் உயிர் மீண்டும் ஓர் உடலில் சென்று புகும் என்கின்றாயே, அது நடக்கக்கூடியதா? அது எங்ஙனம்? நான் அறிய நன்கு உரைப்பாயாக என்றான். நாகர் தலைவனின் அறியாமை கண்டு அவன்பால் இரக்கங்கொண்ட சாதுவன், குருமகனே, கூறுகிறேன், கோபம் கொள்ளாது கேள். உடலில் உயிர் நிற்கும்போது உடல் தனக்கு நேரும் சிறு துன்பத்தையும் உணர்கிறது. அவ்வாறு உணரும் அவ்வுடல் உயிர் நீங்க பெற்ற பின்னர் பெருநெருப்பில் இட்டு பொசுக்கினும் அது அத்துன்பத்தை உணருவதில்லை. அந்நிலையில் உடம்பிலிருந்து பிரிந்து சென்றது ஒன்று உண்டு என்பதை நீ அறிவாய். அதுதான் உயிர். மேலும் ஓரிடத்தை விட்டு செல்கின்றோர் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பதில்லை. ஓரிடத்தில் உட்கார்ந்தே தீருவர். இது உலகியல் உண்மை. இவ்வுண்மையை நான் மட்டுமன்று, இவ்வுலகில் வாழும் ஒவ்வொருவரும் உணர்வர். உயிர் உடலை விட்டு மிக நெடுந்தூரம் செல்வதை நீ கனவிலும் கண்டிருப்பாய். அவ்வாறு போகும் உயிர்
அது அதிகாரம் புகுந்திருந்து உடல் செய்த வினை பயனுக்கு ஏற்ற உடலில் சென்று புகும். இவ்வுண்மையை உன் உள்ளத்தில் நிறுத்தி உணர்தல் வேண்டும் என்று விளக்கம் அளித்தான். வாணிகன் கூறிய விளக்கத்தைக் கேட்டான் குருமகன். உடனே இருக்கையை விட்டெழுந்து சாதுவன் கால்களில் வீழ்ந்து வணங்கினான். நல்லறிவுடையோனே, நான் அறிய அறம் உரைத்து உன்னை ஒன்று வேண்டுகிறேன். கள்ளையும் ஊனையும் கைவிட்டால் என்னுடல் வாழாது, என் உடல் வாழாதாயின் என் உயிரும் வாழாது. ஆகவே அவ்வரங்களை விடுத்து என்னுள் ஏற்றுச் செய்யவல்ல வேறு அறங்களை அறிவிப்பாயாக என வேண்டிக் கொண்டான். நாகர் தலைவன் நல்லறிவு பெற்றமை கண்டு சாதுவன் பெருமகிழ்வு எய்தினான். வாணிகம் கருதி வரும் மக்கள் மரக்கலம் உடைந்து உயிர் பிழைத்து இத்தீவுக்கு வந்தால் அவர்களை கொல்லாது அவ்வுயிரை பாதுகாப்பாயாக, முதுமை அடைந்து தாமாகவே இறக்கும் விலங்குகளைத் தவிர வேறு எவ்வுயிரையும் கொன்று அவைகளுக்கு தீங்கு செய்யாது இருப்பாயாக என்று சாதுவன் அவனுக்கேற்ற அறிவுரைகளை கூறினான். சாதுவன் கூறியதை கேட்ட நாகர் தலைவன், இன்று முதல் நீ காட்டிய வழியில் நின்று அறம் வளர்ப்பேன். எமக்கு அறம் உரைத்து எம்மை வாழ்வித்து உனக்கு யாங்கள் என்ன கைமாறு செய்வோம்? நெடுங்காலமாக மரக்கலம் கவிழ்ந்து பிழைத்து வந்த மக்களைக் கொன்று உண்டோம். இவையெல்லாம் அவர்களுடைய சிறந்த பொருள்கள். சந்தன மரங்களும் மல்லிய ஆடைகளும் சிறந்த பொருள் குவியலும் ஆகிய இவற்றை பெற்றுக் கொள்வாயாக என்று குருமகன் சாதுவனிடம் வழங்கினான். சாதுவன் அப்பொருட்குவியலை பெற்றுக்கொண்டு அத்தீவிலிருந்து புறப்பட்டான். அப்பொழுது சந்திர தத்தனுடைய வங்கம் அவ்வழியாக வந்தது. நாகர் அதைத் தடுத்து நிறுத்திச் சாதுவனையும் தாம் சேர்த்தளித்த செல்வங்களையும் அதில் சேர்த்து வழியனுப்பினர். சாதுவன் செல்வத்தோடு புகார் வந்து சேர்ந்தான். கணவன் வரவை எதிர்நோக்கியிருந்த ஆதரை அசரேறி கூறியவாறே அவன் உயிர் பிழைத்து வந்ததோடு ஒரு பொருளும் உடன் கொண்டு வந்தமை கண்டு களிப்புற்றாள். கணவன் ஈட்டி வந்த செல்வத்தை வருவார்க்கெல்லாம் வாரி வழங்கி விழுமிய வாழ்வு வாழ்ந்தாள். ஆதரையின் கற்பின் திறம் கண்டு பாராட்டிப் பெருமையளித்த காவிரி போம்பட்டினத்து பெருங்குடி மக்கள் அவளாற்றும் இல்லறச் சிறப்பின் இனிமையையும் கண்டு வியந்து பாராட்டினர்.